வணக்கம், காரைக்குடி பாப்பா கிச்சன். இன்னைக்கு நம்ம மீன் மேக்கர் மஞ்சூரியன் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஒரு 150 கிராம் மீன் மேக்கர் எடுத்து ஊற வச்சுருக்கேன். மீன் மேக்கர் கொஞ்சமாக ஊற வச்சாலே போதும், அது இப்படி தான் வரும். பாருங்கள், ஒரு 150 கிராம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் என்னென்ன சேர்க்கலான்னு பார்ப்போம். பாருங்கள், அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி மீன் மேக்கரை ரொம்ப நைஸாக வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சாவே போதும். இப்போ நம்ம அது கூட பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம். நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். ஏன்னா அப்போ தான் உருண்டை எண்ணெயில் போடும்போது பிசுறு இல்லாமல் நல்லா உருண்டையாக வரும். அதனால தான் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறோம். இப்போ தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா பிணைஞ்சு விட்டுக்குருவோம். கொஞ்சமாக வெங்காயம், நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்குவோம். போதும். நல்லா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. உருண்டை உருண்டையாக பிடிச்சிக்கிடுவோம். கையில் எண்ணெயை தடவிக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. உருட்டிட்டு நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். இப்போ எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். உருட்டி எடுத்துக்கிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு நம்ம செஞ்சுருவோம். சின்ன சின்ன உருண்டைகளாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறிக்கோலா செய்வோம்ல, அதே மாதிரி தான். வெங்காயம், கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மீன் மேக்கரை நல்லா அந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியானது தான். எண்ணெயை தடவிக்கிட்டு இப்படி பிடிச்செல்லாம் நல்லா உருண்டை நல்லா வளவளப்பாக இருக்கும். அப்போ தான் உருண்டை பிரியாமல், எண்ணெயில் போடும்போது பிரியாது. இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரியே நம்ம உருட்டி எடுத்துக்கிடுவோம். அடுப்பத்தை வச்சு இப்போ சட்டியை வச்சு இப்போ மீன் மேக்கர் உருண்டைகளை நம்ம பொரித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ உருண்டையை பொரித்து பாருங்கள், உருண்டை எப்படி நல்லா அழகாக வருதுன்னு. இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு அரிச்சு எடுத்துக்கிறணும். கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சா உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் சிம்லேயே வச்சு உருண்டைகளை பொரித்து எடுத்துக்கிடுவோம். பாருங்க, இப்போ எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு அப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். உருண்டைகளையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ சட்டியை வச்சு இப்போ அடுப்பில் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நல்லா சட்டி நல்லா எண்ணெய் காஞ்சி வரட்டும். போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். ரொம்ப வதங்க விடக்கூடாது. இப்போ குடமிளகாயை போட்டுக்கிடுவோம்.
வெங்காயம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லேசாக வதங்கி வரட்டும். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த மாதிரி கலக்கி வச்சுருக்கேன், அதை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன், இதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணியாக கலக்கி சேர்த்துருக்கோம். அதையும் நல்லா இப்போ சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்சியில் ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கணும். தக்காளி சோஸ் ஊற்றிக்கிடுவோம். மீன் மேக்கர் உருண்டைகளையும் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெயில் பொரிச்சு எடுத்த உருண்டைகளை சேர்த்துக்கிடுவோம். ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது, லைட்டாக கிண்டினாவே போதும். இப்போ மீன் மேக்கர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இறக்கி பரிமாறிடுவோம். சுவையான மீன் மேக்கர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.